வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் மிளகு ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுறோம். அடுத்து 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போடுறோம். ஒரு வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம போட்டு நல்லா வதக்கி வைக்கிறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் ஈரல் நல்லா வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கி விட்டுனே இருக்கணும். அப்போ தான் அந்த ஈரலில் இருக்கிற தண்ணிலாம் இறங்கி நல்லா வெளியில் வரும். ஈரலுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதிலே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு தான் அது நல்லா வேகும். உங்களுக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் இருந்த தண்ணி அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியிலேயே கொதிக்க விடணும் நீங்கள். அதான் நல்லா அந்த லிவர் நல்லா வேகும். ஆட்டீரல் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதாவது மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் இந்த நேரத்தில் தான் சேர்க்கணும். மிளகுத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா மேலே போட்டு நல்லா கலந்து விடுங்க. மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சுவையான
ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஆட்டு ஈரல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அதே மாதிரி நம்ம போட்ட அந்த காரம், அந்த மிளகோட டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அந்த மிளகு வறுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம், சப்பாத்தி அந்த மாதிரி ஃபுட்டோடு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.